Trigonometric integration sin power 7x dx அது equal to integration sin squared x all power cube sin x dx. sin power 7ஐ sin squared all power cube என்றும் sin x என்றும் எழுதியிருக்கின்றோம். அது equal to integration 1 minus cos squared x sin squared xக்கு பதிலாக 1 minus cos squared x all cube sin x dx என எழுதுகின்றோம். அடுத்தது இது a minus b all cube ஃபார்மில் இருப்பதால் a minus b all cube equal to a cube minus b cube minus 3a squared b plus 3ab squared என வரும். அதை பாவிக்கின்றோம். ஆகவே இன்டகிரேஷன் 1 minus cos power 6x minus 3 cos squared x plus 3 cos power 4x into sin x dx என வரும். இப்பொழுது மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக எழுதுகின்றோம். Integration sin x dx minus cos 6x sin x dx plus 3 into cos power 4x sin x dx minus 3 cos squared x sin x dx. இந்த cos squared x cos power 4க்கு பின்னால் எழுதியிருக்கின்றோம். equal to இப்பொழுது இன்டகிரேஷனை பார்ப்போம். sin xக்கு இன்டகிரேஷன் minus cos x. இங்கு எழுதியிருக்கின்றோம் sin xக்கு இன்டகிரேஷன் minus cos x. இப்பொழுது cos power 6x sin x dx ஐ பார்ப்போம். cos power 6xக்கு பக்கத்தில் sin x இருக்கிறது. அதனுடைய டிஃபரன்சியேஷன் cos x உடைய டிஃபரன்சியேஷன் minus sin x. ஆகவே ஒரு மைனஸ் இன்டு பண்ணும்போது இங்க பிளஸ் வரும். ஆகவே பிளஸ் cos power 7/7 என வரும். 1/7 cos 7x cos power 7x minus 3/5 என வரும். ஏனென்றால் cos power 4x sin x dx இருக்கிறது. sin x வந்து டிஃபரன்சியேஷன் minus sin x டிஃபரன்சியேஷன். ஆகவே cos power 5/5 என வரும். இங்கு ஒரு 3 இருக்கின்றது, ஒரு மைனஸ் வர வேண்டும். ஆகவே minus 3/5 cos power 5x என வரும். எங்கே minus 3 integration cos squared sin x dx இருக்கிறது. டிஃபரன்சியேஷன் பக்கத்தில் இருக்கிறது. ஆகவே cos power 3/3 என எழுதலாம். இங்க மைனஸ் சைன் இருக்க வேண்டும். ஆகவே இங்க ஒரு மைனஸ் ஆல் பெருக்க வேண்டும், மல்டிப்ளை பண்ண வேண்டும். ஆகவே பிளஸ் 3 என வரும். இங்க ஒரு cos cube x/3 என்று ஒரு 3 வரும். அந்த 3 இந்த 3 கேன்சல் ஆகி பிளஸ் cos cube x plus c என வரும். இப்பொழுது டிசெண்டிங் ஆர்டர் எழுதுவோம். ஆகவே 1/7 cos power 7x minus 3/5 cos power 5x plus cos power 3x minus cos x plus c என வரும். இதை அப்படி எழுதியிருக்கின்றோம். இதை பின்னால் எழுதியிருக்கின்றோம் plus c. இப்பொழுது நாங்கள் பாவித்த ஃபார்முலாக்களை பார்ப்போம். முதலாவது a minus b all cube ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். அடுத்த டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா cos x உடைய டிஃபரன்சியேஷன் minus sin x அதை பாவித்திருக்கின்றோம். இன்டகிரேஷன் ஃபார்முலா sin xக்கு இன்டகிரேஷன் minus cos x plus c அதையும் பாவித்திருக்கின்றோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்.